ஸ்டார்டிங்கில் லைவ் போட்டப்போ சொல்லுவாங்க, நீ படிக்கிறதுல வந்து ஒரு உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு உயிர் ஓட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் சொல்லியிருக்கீங்க சிஎஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. பாலானே சொல்லுவாங்க, நீ படிக்கிறதுல வந்து ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஎஸ், நான் மிக்க நன்றி. என்ன சங்கர் சகோ, நான் உப்மா சாப்பிட்டேன், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜுமா சாப்பிட்டீங்களா? பவர் ஸ்டார் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்கீங்க, எனக்கு புரியல தங்கப்பில்லை. வாங்க இசைக்கு முத்து, வணக்கம் இசைக்கு முத்து, நல்லா இருக்கீங்க. என்ன வேலை பண்ணுறீங்க? எங்கள் ஹவுஸ் ஒய்ஃபு, என் மனைவி கல்யாணம் பண்ணி 11 வருடம் வீட்டிலே இருக்காங்க. என்னிடம் கேட்பா, நான் வாழ்வதை கேட்குறாங்க. அவர்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது பிடிக்கவில்லை. அப்படியா? அப்போ வீட்டில் ஏதாவது குட்டியாக ஏதாவது வேலை ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க. வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன வேலை ஏதாவது போட்டு கொடுங்க. சுப்பிரமணிய வெளிச்சாமி சகோ, உமா அஜய் சகோ, ரமேஷ் சகோ, ஹரி சகோ, வணக்கம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க ப்ளீஸ்ப்பா. மேலே லைக் பண்ணிக்கோங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஹாய்மா. ஹாய் அக்கா, சாப்பிட்டீங்களா அக்கா? கவி புகழ் யார் தெரியுமா? கவி புகழ் வந்து என்னோட தங்கச்சி புருஷன், என்னோட ஐடி ஃபோனு கவின்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் போட்டுருப்பேன். குட்டி பையில கவின், இன்னொரு பையன் பேர் வந்து புகழ், அவங்க பையனோட பேர். என்னோட மயன் தான் அவனும். கவின் புகழ் 2 பசங்க. அவங்களோட ஐடியை மாற்றிருக்கான் அந்த பையன், என்னோட குழந்தை மாற்றிட்டு போட்டிருக்கான் அந்த தம்பி பையன். பாப்பா என்ன பண்ணுறாக்கா? பாப்பா பிள்ளையா சாப்பிட்டுட்டா, டிவி பார்த்துட்டு இருக்காடி. நீ எப்படி இருக்க? இன்னும் செல்லுக்கு காசு போட்டியா இல்லையா நீனு? ஹாய் அக்கா, எம் நியூ பாலா, வாங்க பாலா, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா பாலா? ஹாய் மாமிக்கி, என்ன செல்லம்? அசிஸ்டன்ட் டைரக்டர் தீபக்குமார். எங்கே இருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்? எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். விக்கி, அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறமே நம்ம பேசிக்கலாம். மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசலாம். மேரி இல்லை உனக்கு அவ்வளோதான், உனக்கு அவ்வளோதான். குழந்தை அழுதா அழுகட்டும் விடு, நீ தாலாட்டு பாடாத. ஏங்க ஒரே நேரத்தில் 2 அழுகையை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது. ஐயோ சிஎஸ்அண்ணா. தீபக் சார் லாஸ்ட்டாக போட்ட கமெண்ட்டுக்கு எங்கள் அக்கா கிட்ட மாட்டி எனக்கு திட்டலாம் நினைச்சேன், எனக்கு தொலைஞ்சு போன விட்டுட்டேனா தம்பி. இவ நிஜமாலுமே பிரியன் சூப்பர் எடுத்தாங்க, மாஸ்டரா குட்டி. இவ பிரியன் சாப்பிட்டியா? நான் உன்னை கேட்கவே இல்லை. நந்து ஹைடி தங்கம், வாங்க நந்தினி தங்கம். ஹாய் சாமி. நந்தா சச்சி சகோ வணக்கம், கேசவா சொல்லியிருக்காங்க. திலீப் ஹைடி தங்கம் வாசாமி வணக்கம். திலீப் நாளைக்கு சாமி. தில்லை பாப்பா சகோ வணக்கம், கேசவா சொல்லியிருக்காங்க. பூ போல தீ போல மான் போல மலை போல வந்தான் காற்றாக நேற்றாக. எனக்கு தெரியாது இந்த பாட்டு. சரியா? பூ போல தீ போல மான் போல மலை போல வந்தான் காற்றாக நேற்றாகி நான் பாடு பாட்டாக வந்து கனவுக்குள் கற்பனை அல்ல. அந்த பாட்டு அடிக்கைய சகி, அந்த பாட்டோ நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு பாட தெரியல. இந்த லைவ்ல எல்லாம் தேடி தேடி பவர் அடிக்கிறது சிஸ்டர். அப்படியா? சரி, தேடி தேடி போர் அடிக்குதா? ஓகே வாங்க. சதீஷ் வணக்கம். செல்லுக்கு காசெல்லாம் போட முடியாது, ரீசார்ஜ் பண்ணாதான். இன்னும் வந்துட்டு அந்த கிராமத்து பேச்சு இன்னும் நம்ம விட்டு போக மாட்டேங்கிறதுல நான் என்ன பண்ணுவேன்? இல்லை மாமா, செல்லுக்கு காசு போட்டியா? ஓகே, கரண்ட் போச்சுமா? ஐயோ பாருங்களேன், இல்லை லைவ் சுத்துது போல இருக்கு. செல்லுக்கு காசுலாம் போடணும். ஓகே சரிப்பா சமலை, நான் வருகிறேன் நாளை நேரிலே பார்க்கலாம். சரி கிஷோரை, நான் போயிட்டு வாங்க, நான் பேசிக்கலாம். நானே கிளம்புறேன். என்ன மாமா இப்படி இருக்கு? என்ன மாமா பண்ணுறது? கரண்ட்டு போச்சாமா? வந்துட்டேன். சதீஷ் சோகோ வணக்கம். வருதாடா சதீஷ் சோகோ வணக்கம். கேஸ் மக்கள் என்னடா இவன் பாட்டு மட்டுமே கேட்கிறான் நினைக்காதீங்க, ஒரு பாட்டு தவிர வேறு எதுவும் பிடிக்காது. ஓ சரி. அக்கா நீ பாப்பா லைவ் வருதா பாரு, அம்மாவோட லைவ். அக்கா நீ சிரித்த சிரிப்பு அழகா இருக்கு, சிறப்பு அழகு, மிக்க நன்றி.